அஸ்ஸலாமு அலைக்கும். ஹெல்தியான கம்பு இட்லி தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி ஏதாவது எடுத்துக்கலாம். அது கூட 1/2 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இது நம்ம மிக்சிலே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கை போட்டு கரைச்சி புளிக்க விட்டுருங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றோன்னா ஃபஸ்ட்டு ஸ்மெல்லு பிடிக்கணும், அப்புறம் கலர் பிடிக்கணும். இதில் 2மே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த கம்பு இட்லி வேகும்போது அப்படி ஒரு வாசனை. தோசையுமே நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. இட்லி எல்லாம் பார்த்திங்கன்னா துணியில் ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்திருக்குதுங்க. எப்போவுமே அரிசி மாவுலேயே இட்லி சுட்டு கொடுத்துட்ருக்காம இந்த சுகர் பேஷண்ட்டு முடியாதவங்களாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கம்பு ராகியில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, செய்கிறதுமே ரொம்ப வேலை ஈஸி. நம்ம மிக்சிலே அரைச்சி செஞ்சிடலாம். அதனால் சலிப்பு இல்லாமல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.